ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சீதா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாரும் என்ன விட பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னடா இது விவேக் இல்லாமல் நான் மட்டும் இருக்கேன்னு பார்ப்பீங்க. விவேக் வந்து ஒரு வேலையாக வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நீங்கள் என் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி வந்து நான் சோலோவாக தனியாக வந்து மாசாக வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். அது என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னா வந்து தஞ்சாவூர் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ தஞ்சாவூரில் வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் இயர் கூட நம்ம அவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். நானும் விவேக் எல்லாருமே போயிருந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் மட்டும் தனியாக வந்து போகிறேன். ஸோ அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக தான் போகிறேன். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 டேஸில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நான் வந்து இப்போ காலையில் 7:30 மணி ஆகுது. நான் வந்து ட்ரெயினில் தான் போக போகிறேன். பட் நம்ம வீட்டிலேருந்து திண்டிவனம் போயிட்டு அங்கேருந்து தான் வந்து தஞ்சாவூருக்கு ட்ரெயின் பிடிக்க முடியும். ஸோ அதுவும் டிக்கெட் புக்கும் பண்ணல, ஜென்ரல் தான் போகிறேன். எனக்கு ஜென்ரல்னாலே செம பயமாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஜென்ரலாக நம்மளால் போகவே முடியல. ஃபுல்லாகவே வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டேங்க. ஓகே, நானும் எதுவும் சாப்பிடல. நான் வந்து பேக்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். சரி வாங்க போகலாம். ஸோ இப்போ டைம் வந்து காலையில் 7:30 மணி ஆகுது. எங்கள் ஊர் ஸ்டாப்பிங்லேருந்து பஸ் ஏறி திண்டிவனம் போயிட்டு அங்கேருந்தா வந்து ட்ரெயின் பிடிச்சி நம்ம தஞ்சாவூர் போகிறோம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 9:40க்கு நமக்கு ட்ரெயின். இப்போவே வந்து டைம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா வீட்டிலேருந்து திண்டிவனம் போகிறதுக்கே 2 ஹவர்ஸ் ஆகிடும். நான் இப்போ பஸ் ஏறினா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை விடவே இல்லை. கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி வந்து ஆற்றிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி தான். நான் ஸ்கூல் போகிறதுக்கே வந்து ரொம்ப அடம் பிடிச்சி அப்படியே அழுவேன். வாயிலெல்லாம் அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாப்பிங்கில் வந்து பஸ் நிப்பாட்டிட்டு எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என் பெரியம்மா, அப்புறம் எங்கள் அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒருத்தவங்க லஞ்ச் பேக்கு, ஒருத்தவங்க ஷூ, ஒருத்தவங்க ஷாக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அப்படியே ஓடுவாங்க ரோடுக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். ரொம்ப எங்கள் அம்மா பயன்படுத்தி கஷ்டப்பட்டு தான் எனக்கு வந்து சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. எனக்கு இப்போ அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அப்பா எனக்காக வந்து அந்த கஞ்சிலாம் ஆற்றும்போது. பாய், நீ ஸ்லோவா போ பார்த்து. எனக்கு வந்து எப்பவுமே கஷ்டமா இருக்கும்போது, நான் சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் கஷ்டப்பட்டனோ அது எல்லாமே ஞாபகம் வரும். உங்களுக்கு அந்த மாரி இருக்குமான்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் வராது. சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து எங்க அப்பா ஒரு வாட்டி என்ன அடிச்சிருப்பாங்க. எங்க அம்மா ஒரு வாட்டி என்ன இந்த மாரி திட்டியிருப்பாங்க. அன்னைக்கு நான் இந்த மாரி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி, அதுல சின்ன வயசுல இருந்து நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணனோ அது எல்லாமே எனக்கு அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஞாபகம் வரும். உங்களுக்கு அந்த மாரிலாம் இருந்திருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டேஷன் வந்துட்டு செம்மையாக ஓடி வந்தேன். 9:40க்கு வந்து ட்ரெயின். ஆனால் வந்து 9:30 தான் பஸ்ஸே வந்து இங்கே சேர்ந்துச்சு. செம்ம ஓட்டம் ஓடி வந்தேன். வழியில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்து நின்றுட்டேன். அப்புறம் தான் யோசிக்கிறேன் டிக்கெட்டே எடுக்கலையே அப்படின்னு. அப்புறம் டிக்கெட் எங்கே இந்த சைடு நான் இப்போ நிற்கிற ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இது. இங்கே டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த பக்கம் போகணுன்றாங்க. வேறு என்னங்க நான் பண்ணுவேன். மறுபடியும் பைய எடுத்துகிட்டு ஓடி அந்த பக்கம் போய் டிக்கெட் வாங்கிட்டு இப்போ வந்து நின்றுட்டுருக்கேன். ஜென்ரல் தான் இங்கே தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நின்றுட்டுருக்கிற பிளேஸ் வந்து அந்த போர்டு இருக்குது, ட்ரெயினோட போர்டு. ஆனால் நான் பார்க்கல, அப்படியே ஓடி வந்து நின்றுட்டுருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அர்ஜென்ட்டாக சூச்சு வர வருதுங்க. போகிற ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் போக முடியும். இங்கே ஒரு ஏரியா வந்து இருக்குது. அதுதான் இங்கே யார்கிட்டையாவது கேட்டு அவங்க வீட்டில் போயிடலாமான்னு பார்க்குறேன். அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சொல்லுவாங்க எப்பவுமே தெரிஞ்சது தாங்க. ஜென்ரல் என்னைக்கு வந்து காலியாக இருந்திருக்கு, இன்னைக்கு அந்த மாதிரி கூட்டமாக இருக்குது. ஆனால் வந்து பக்கத்து ஜங்ஷன் வந்து விழுப்புரம். அங்கே போன உடனே கம்மியாயிடும்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. சரின்னு சொல்லி நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். பார்க்கலாம் யாராவது இறங்குறாங்களா அப்படி சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். ஒரு 1/2 hourலேயே விழுப்புரம் ஜங்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சீட்டு கிடச்சிருச்சு. என்ன ஒன்று, ட்ரெயினில் நான் எப்போ ஏறினாலும் ஒரே ஒரு சண்டையாவது போடாமல் நான் இறங்குனதே கிடையாது இது வரைக்கும். யார் கூடவாவது ஒரு சண்டையாவது வந்து போட்டுடுறேன். ஏன்னா வந்து பக்கத்தில் உட்காடுறவங்க, சீட்டுக்காக சண்டை போடுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்னை ஏமாத்தி வந்து நிறைய பேர் சீட்டு வந்து ஆட்டே போட்டுடுறாங்க. என்ன பண்றதுங்க? அப்படியே நான் வந்து சரி அப்படியே டிராவல் பண்ணிட்டு ஒரு வழியா விண்டோ சீட் பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன்.
ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 12:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கொடுத்த தோசையை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் ட்ரெயின்ல சாப்பிட்றதே பிடிக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல வந்து கொஞ்சம் எல்லாருமே நம்ம நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த எதிர் சீட்ல இருக்கிறவங்க மேல அப்பர் பர்த்ல உட்காந்துட்டு இருக்கவங்கலாம் காலை நீட்டுவாங்க. அந்த மண் வந்து நம்ம மேல விழும். ஸோ அது ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் சஃபகேட்டிங்கா இருக்கும். அதனால நான் வந்து ட்ரெயின்ல யூசுவலா சாப்பிடவே மாட்டேன். ரெஸ்ட் ரூமும் போமாட்டேன். இன்னைக்கு வந்து வேற வழியே இல்ல. எனக்கு செம்ம பசி ஆயிடுச்சு. காலையில நான் 2 டம்ளர் கஞ்சி மட்டும் தான் குடிச்சேன். சரி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ. அப்புறம் இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே புடிச்சிருச்சு. அவங்க பேத்தி அவங்க எல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்காங்களாம். எதிர்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பாப்பா இருந்தாங்க. இந்த பாட்டி வந்து ரொம்பவே ஜாலியா எங்ககிட்டலாம் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்கள விட்டு இறங்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. சரி பரவால்ல, ஒரு மெமரிக்காக வந்து அவங்களையும் நம்மளோட விளாக்ல இன்க்ளூட் பண்ண சொல்லிட்டு நான் அவங்க வந்து அப்படி இப்படி திரும்பிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன். கண்டிப்பா பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நெனைக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் தான் இருக்கு. நம்ம வந்து தஞ்சாவூர் இறங்கிடுவோம். என் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஃபோன் பண்ணிட்டேன். அவ வந்து ஸ்டேஷன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பிக்கப் பண்றதுக்காக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஊருக்கு போறேன். நான் இறங்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூர் மறுபடியும் இறங்கிட்டேன். டைம் வந்து இப்போ 2 மணி ஆகுது. என்னை பிக்கப் பண்ண வரேன்னு ஒருத்தர் சொன்னா, இன்னும் ஆளே காணோம். சரி பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன் வரேன்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். எந்த சிரிப்பு தெரில. சில பேர்லாம் பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து பேசவும் மாட்டாங்க. ஆனால் ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. லைக் பார்த்து சிரிப்பாங்க. சரி பரவாயில்ல, நம்ம வேலை இது. அதனால நம்ம வந்து யாருக்கும் இது பண்ண வேணாம். என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணலாம். என் மேலே ஏற்றிட போகிறாரு. என்னென்ன ஒரு நல்ல மூமெண்ட்டுக்கு ஏற்றிட்டீங்களேண்ணா. அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ இப்போ டைம் வந்து 2 மணி ஆகுது. நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததால ஏற்கனவே வந்து என் ஃப்ரெண்டு வாயவே மூட மாட்டா. இப்போ வந்து போகிற வழி வர வழி தூங்குற டைம்னு எல்லா டைமும் வந்து நான் ஸ்டாப்பாக 24 ஹவர்ஸும் வந்து பேசிட்டே இருப்பா. பேசினே இருப்பா. நமக்கே டயர்ட் ஆகிடும், பேசிட்டே இருப்பா. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். என்ன என் காது கம்மல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக வந்து கதெல்லாம் பேசிட்டு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. நாங்கள் வந்து பார்க்குக்கு போக போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ட்ராவல் ஜேர்னி வந்து இருந்துச்சு. இவன் வந்து என் ஃப்ரெண்டோட பையன். அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க, நான் மறந்துட்டுருப்பீங்க. கௌதம் உன் பேர்லாம் சொல்லு. கௌதம் பிரசாத். ஓஹோ, அப்புறம் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் கட் பண்ணிட்டு சரி பரவாயில்ல, போதும் வைக்கப்பட்டது நீ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு நாளான்னைக்கு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் நல்லா போட்டோன்னு கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான். மறுபடியும் இதுக்கப்புறம் நான் இழுக்க விரும்பலை. ஏன்னா இந்த vlog ஆல்ரெடி வந்து ரொம்ப போரிங்காக இருந்திருக்கும். சொல்லுத்தாங்க, சொல்லு. லைக் போடுங்க, சொல்லுங்க. லைக் போடுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. ஓஹோ, பாருங்க நம்மளோட எவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பாய் சொல்லலாமா கௌதம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தட் பை ஃப்ரம் நாங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குல தெய்வத்தை பெத்தது வந்து இவதான். மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா. எனக்கு அம்மா தான் அவார்டு கொடுங்க. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். கௌதம், உனக்கு அம்மா பிடிக்குமா அத்தை பிடிக்குமா? எங்க கனிஷ்கா சொல்ற மாதிரி சொல்றேன். எங்க கனிஷ்கா என்னதான் பிடிக்கும் சொல்லும். அம்மா பிடிக்குமா அத்தை பிடிக்குமா? ஏன்னா ஒருத்தர் தான் சொல்லணும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். ஓஹோ, அத்தை நாளைக்கு ஊருக்கு போயிட்ட பிறகு அம்மா தான் உனக்கு சோறு போடணும். அம்மா வேணாம், அப்ப அத்தை வேணான்னு சொல்லு. அப்ப கூட அத்தை வேணாம் இல்ல. சரி, அத்தை ஏமா பிடிக்கும்? அத்தை என்ன கதை சொல்லிருக்கிறா? எனக்கு புரியலையே. அத்தை அம்மா வாங்கி தருவாளா? சரி சரி விட்டுரு. ஸ்நாக்ஸ் பெல் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மாமா வரல காசு சொல்லல. சரி ஓகே, பாய்.